வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். இந்த மாதிரி நம்ம பவுடர் இருக்குது இல்லைங்களா, துணி பவுடர், அதை வச்சு இந்த மாதிரி மெஹந்தி பண்ணால் சூப்பராக நல்லா செக்கச்செவேல்னு மருதாணி மாதிரி பிடிச்சிடுது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. சரி, அதை ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். அது என்ன ரிசல்ட் வந்தது அப்படின்றத தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். சோப் டிட்டர்ஜென்ட் பவுடர் தாங்க ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது அளந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவு வாட்டர் கப் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கப்பில் ஃபுல்லாக்கி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து பேக்கிங் சோடா ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததை பார்த்திங்கன்னா மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் அதே அளவுக்கு. எந்த பவுடராக இருந்தாலும், அதாவது துணி பவுடர் எந்த பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, இதுதான் இல்லைங்க. அப்புறம் கலருக்காக நம்ம குங்குமம் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு, அதாவது நான் இன்னொரு சேனலில் இந்த வீடியோவை பார்த்தேன். இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன். இந்த ஸ்பூன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், குட்டியாக இருக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு என் பாப்பா வந்து இதை ட்ரை பண்ணலான்ட்டு ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்ததுனால தான் நான் ட்ரை பண்ணேன். இதனோட ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றதையும் பார்த்துடலாம். இதை கொஞ்சமாக தண்ணி போட்டு இந்த மாதிரி நல்லா குழச்சிக்கலாம். மெஹந்தி நம்ம எப்படி வைப்போம் அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்ட்லேயே எடுத்துட்டிங்கன்னா நம்ம வச்சிடலாம். ஆனால் போட நல்லா சாஃப்டாகவே இருந்தது. ஏதாவது ஒரு பட்ஸோ இல்லை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக வர ஆரம்பிச்சது. இதுவும் நான் வந்து வேறு ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன். என் பாப்பா பார்த்துட்டு இதை எடுத்துகிட்டு வந்து கேட்டா, இதை ட்ரை பண்ணுமா, எனக்கு வச்சு விடுங்க அப்படின்னு கேட்டதுனால நான் ட்ரை பண்ணியிருந்தேன். சோப் பவுடர் வந்து ஏதாவது அலர்ஜி ஆகும் அப்படின்ட்டு நினைச்சிங்களா? இல்லைங்க, அந்த மாதிரி எதுவும் ஆகலை. ஏன்னா ஒரு 1/2 hour கூட இல்லைங்க, அது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour கழித்து அதுவே உளுர ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இது காஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி பார்க்கலாம். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா செக்கச்செவேல்ட்டு எப்படி மெஹந்தி போட்டால் இருக்குமோ அந்த மாதிரியே இருந்ததுங்க அந்த சேனலில் போட்ட வீடியோவில். அதை பார்த்துட்டு தான் ஓகே இதுலேயும் வந்துடும் அப்படின்ட்டு, இந்த மாதிரி சின்ன பொருட்கள் தானே நம்ம வீட்லேயே இருக்கே அப்படின்ட்டு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். இது எல்லாமே ஸ்மூத்தாக வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி ஃபுல்லாக வச்சு விடுங்க, 2 கையில் வச்சு விடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தா. பட் வந்து இது வந்து நான் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வருதா அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோவும் பார்த்திங்கன்னா 2 மெஹந்தி 2 கையிலையும் இந்த பவுடரை வச்சு போட்டு சூப்பராக வந்திருந்ததுங்க. ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு போடும்போதும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது, எல்லாமே கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக போட ஆரம்பிச்சுட்டு ஃபுல்லாக போட்டு 1/2 hourல எல்லாம் உளுர ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, வாஷ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு பாப்பாவை வாஷ் பண்ண சொன்னேன். வாஷ் பண்ணி கையை எடுத்து பார்த்தா சுத்தமாக ஒன்றுமே இல்லைங்க, ஃபேக்குங்க இந்த வீடியோ. இதை ட்ரை பண்ணாதீங்க.